என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி என்று தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நேற்று தினத்தில் எழும்பி போஜனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் எழுந்து போஜனம் பண்ணுவதற்கு கூட நம்மளால் பலன் இல்லை இல்லையா? நிறைய நேரம் இவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள முடியாமல் நமக்குள்ளே இருக்கிற தடுமாற்றங்கள். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:10, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில். பிரியமானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம தியானித்து நிமிர்ந்து நில். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கால் ஊன்றுன்றார். கால் ஊன்று. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு காலத்தில் நல்லா ஓடினவங்க கால் ஊன்ற முடியாம கால் தடுமாற்றம், கால் நடுக்கம், கால் ஊன்ற முடியாம அங்கே அவங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனங்கள், ஒருவேளை கால் ஊன்ற முடியாத நிலைமையில இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, அப்போதான் கால் ஊன்ற முடியும். எழுந்து கால் ஊன்று. காலே ஊனாம நம்ம ஓட முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. அப்படின்னா கால் ஊன்றி தான் ஆக வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் கால்கள் ஒருவேளை இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டு, கோலியாத்தை கண்ட உடனே சவுலும் அவன் சேனைகளும் நடுங்கி பயந்து அவனுக்கு முதுகுதான் காமிச்சாங்க. ஆனால் தாவீதோ கோலியாத்தின் மேல் ஏறி நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். இதுதான் கால் ஊன்றுகிற அனுபவம். இந்த கால் ஊன்றுகிற அனுபவத்தில் 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இவங்க ஒரு மகா பெரிய ஒரு சேனையாய் இவர்கள் மாறிவிட்டார்கள். கால் ஊன்றினால் நீ ஒரு சேனையாய் மாறுவாய். கால் ஊன்றினால் அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். கால் ஊன்றுவது என்பது ஒரு ஸ்திரத்தன்மை. பாருங்க, சேனை எதற்கும் அஞ்சாத சேனை இல்லையா? சேனை அது ஒரு ஸ்திரத்தன்மையை பெற்ற, யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சேனை. இதுவரைக்கும் ஒன்றுமில்லாத பயந்து செத்து போன ஒரு நிலைமையில கிடந்திருந்தா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை கால் ஊன்ற செய்கிறார். கால் ஊன்றி கர்த்தர் உங்களை சேனையாய் மாற்ற விரும்புகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் முதலாவது கொடுக்கிறார். இன்னைக்கு நிறையா நேரங்களில் அநேகருக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை இல்லாததுனால அந்த அடிக்கடி திரும்ப திரும்ப விழுந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துடுறாங்க. எழும்பி கால் ஊன்றுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் தருகிறார். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் இவர் இப்பொழுது அகிரிப்பா ராஜாவை அவர் அங்கே சந்திக்க போகிறார். இப்பொழுது ஆண்டவர் நைட்டு தரிசனமாகி அவனை தைரியப்படுத்தி, எழுந்து கால் ஊன்றி நில். ஏன் தெரியுமா? உன்னை நான் சாட்சியா நிறுத்துறேன். ஒன்று ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது கால் ஊன்றுவது என்பது. இரண்டாவது சாட்சியின் வாழ்க்கையை குறிக்கிறது. கால் ஊன்றுங்கள் எதை குறிக்கும் தெரியுமா? செத்து கிடந்த நான் பிழைச்சிட்டேன். நான் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்த நான் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன். ஒரு காலத்தில் நான் பாவத்தில் மரித்து போயிருந்தேன். இப்போ பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவைகளை நான் ஜெயித்து விட்டேன் என்பதன் அடையாளமாக இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சாட்சியா நிறுத்துறேன். அதுக்காக தான்ப்பா உனக்கு நான் தரிசனமானேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து கால் ஊன்றி நெல்லுங்கள். நீங்கள் சாட்சியாக நிற்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக கால் ஊன்றுங்கள். ஒருவேளை உலகம் நினச்சிருக்கலாம், இதுக்கு மேலே இவங்க எழும்ப முடியாது, இதுக்கு மேலே இவங்களால் பிரகாசிக்க முடியாது, இதுக்கு மேலே இவங்களால் ஜொலிக்க முடியாதுன்னு உலகம் நினைக்கலாம்.
ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் கர்த்தருக்காக அவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக நிற்பேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் படிக்கிறேன். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு மகிமையான அனுபவம். ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்துட்டு போறவங்க யோர்தானில் காலை வச்ச உடனே யோர்தான் பிளந்தது. அடுத்தது, இவர்கள் தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கால் ஊன்றுவது என்பது நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளோ நாள் நீ விழுந்து கிடக்க போற, எழும்பு. பிரியமானவர்களே, இந்த யோர்தான்ல இவங்க கால் ஊன்றி நிற்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த யோர்தானை கடந்து அவர்கள் போகிறார்கள். இன்னைக்கு தேவன் உங்களை எழுப்புகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? எழுந்து கால் ஊன்றுங்கள். அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஒருவேளை நீங்க முடங்கி நீங்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை தட்டி எழுப்புகிறார். எழும்புங்கள், எழும்புங்கள். நீங்க முடங்கின நாட்கள் போதும். காலூன்றி நிற்கிறதற்கு தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறாரே. அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவன் நம்மளை காலூன்றி நிற்க சொல்லுகிறார். எழும்புங்க, தேவன் நம்மளை பிரகாசிக்க பண்ணட்டும். எழும்புங்க, ஸ்திரத்தன்மையோடு நில்லுங்க, பயப்படாதீங்க. எழும்புங்க, நீங்க சாட்சியா நிற்க போறீங்க. எழுந்து கால் ஊன்றுங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. இந்த கால் ஊன்றுவது என்பது பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சில பிள்ளைங்க, அப்பா அவன் எழுந்து கால் ஊனிட்டான்ப்பா, அவன் சொந்த காலில் நின்றுட்டான், அதாவது அவன் நிமித்தமாக அவன் குடும்பத்தை கவனிக்க போகிறான், அவன் நிமித்தம் மற்றவர்கள் வாழப்போகிறார்கள் என்று அர்த்தம். அதுதான் அவன் எழுந்து கால் ஊன்றி விட்டான். இன்னைக்கு கால் ஊன்றினால் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த நாளிலே எழுந்து கால் ஊன்று என்று சொல்லுகிறார் என்றால், நம்ம இன்னைக்கு முடங்குவதற்கான நேரமல்ல. கால் ஊன்றி எழுந்து நின்று பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுவோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் எழுந்து கால் ஊன்ற முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எழும்பி கால் ஊன்று என்று இன்னைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கால் ஊன்றினால் ஆண்டவரே, இந்த பின்மாற்றத்திலிருந்து நாங்கள் எழுந்து கால் ஊன்றும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமா மாறுவோம். நாங்கள் சாட்சியா நிற்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஸ்திரத்தன்மை அடைவோம் என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கால் ஊன்ற செய்யும். எந்த சூழ்நிலைகளும் எந்த பிரச்சனைகளும் கால் ஊன்றி நின்று ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜோம் பண்ண போறோம். அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜபத்தில் தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.